அன்பு யார்கிட்ட இருக்குங்க? அன்பு யார்கிட்டயுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கடமை தான். பெற்றவங்க பிள்ளைங்கள பார்த்துக்கணுங்கிற கடமையில் தாங்க நாங்கள் இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான கடமையாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் பிள்ளைங்கள பார்க்குறோம். ஆனால் அதுங்க பாசத்தை காட்டுறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செல்லோட பேசிக்கிறாங்க. சாப்பிடும்போதும் செல்லு, தூங்கும்போதும் செல்லு. நைட்டு 12 மணி வரைக்கும் செல்லு பார்த்துட்டு தூங்குறது. காலையில் 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறது இல்லை. நிறைய வீட்டில் இதுதாங்க நடக்குது. படிக்கிற வரைக்கும் சண்டை சச்சரவு, பிள்ளைங்களோட டார்ச்சர் தாங்க முடியலைங்க. அதை டியூஷன் தள்ளி அதுங்களை அனுப்பி இப்போ டியூஷன் படிக்க வச்சு, டியூஷன்லேயும் பிரச்சனை. படிக்க மாட்டேங்குதுங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, வேடிக்கை பார்க்குது. அதுங்களுக்கு படிப்புலே கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக கிடையாது. இப்போ செல்லால் ரொம்ப பசங்க வீணாக போகிறாங்க. செல்லு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறேன், கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் வந்திருக்குமா, நான் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவகிட்ட கேட்டுக்கிட்டு நான் எழுத போகிறேன். என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்கன்னே தெரியல. அதை ரொம்ப வாட்ச் பண்ணால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு, ஏன் என் மேலே டவுட் பட்டுக்கிட்டு பார்க்குறியா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. ஏன் அவ்வளோ கோவம் வருது? வருமா, கொஸ்டின் தாம்மா கேட்டுட்ருக்கேன்னு காமிச்சா அவங்க போகிறாங்க. நிறைய இடத்துல பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப செல்லால் சீரழிஞ்சு போகிறாங்க. தயவு செஞ்சு படிக்கிற வயசில் படித்து நல்லபடியாக வாழ்க்கை துணை அமைக்கிற வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் பெற்றவங்களோட கடமை. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. பசங்க பெற்றவங்க சொல்கிறது நல்லதுக்கு தான் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பின்னாடி அவசர புத்தி படைக்காதீங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு இப்போயே ஏற்றிக்காதீங்க. 40 வயசுக்கு மேலெலாம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரணும். இப்போ என்னத்துக்கு பெற்றவங்க இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, வேலை வாங்கி கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்களுடைய வேலை படிக்கிற வேலை மட்டும்தாங்க. அதை மட்டும் செய்யுங்க. கவனமாக இருங்க.